நல்ல லீடரா இருக்கவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டீம்ல இருக்க டீம் மெம்பர்ஸோட சூழ்நிலை, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து முடிவுகள் எடுக்கிறாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களுடைய டீம் அமையும். நம்ம மக்களுக்கு மதிப்பு கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம எங்கெல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு மதிப்பு குடுக்குறோமோ, மத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு குடுக்குறோமோ, ஸோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகும். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லீடர்ஷிப்போட குவாலிட்டியா சொல்லப்படுது. லீடர்ஷிப் லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு ட்ரஸ்ட். நம்பிக்கை வந்து லீடர்ஷிப்லையும் நம்பிக்கைக்கு என்ன இருக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். லீடர்ஷிப் வந்து நான் லீடர் நம்பிக்கை இருந்தால் எல்லாரும் அப்படி தெரியும். பட் அது இல்லாமல் டீட்டெயிலாக தெளிவாக ஆப்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எப்படி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கவர்மெண்ட்லாம் லஞ்சம் வாங்கி சாகடிக்கிறானோ, லஞ்சம் வாங்குறானோ, அவனெல்லாம் கூட்டி நெடுமாடி பண்ணுங்கன்னு சொன்னா நிறைய சம்பாதிப்பாங்களா? அந்த லஞ்சம் வந்து ஒழியலாம் அப்படின்னா நான் சொன்னேன், நம்ம அசிங்கம் பேச நினைக்காதீங்க. ஆற்றுல தண்ணி போனாலும் சரி, நாய் அப்படி தான் பிடிக்கும், நாக்கு வச்சு தான் பிடிக்கும். அந்த மாதிரி தான் சொன்னேன். அந்த மாதிரி இவனால என்ன தான் பண்ணாலும் சரி அப்படி தான் இருப்பான் அப்படின்னு. அதாவது ஒருத்தர் எங்கே இருக்கானோ எல்லா இடத்துல அப்படி இருப்பான். அவன் ஸ்கூல்லையும் சரி, அவன் படிப்புலையும் சரி, அவன் பொட்டேட்டிலையும் சரி. அது ரொம்ப அசிங்கமாக எனக்கு தெரியுது அந்த விஷயம். அது யூஸ் பண்ணாலும் தெரியும். அந்த லஞ்சம் வாங்குறவங்களை சொல்லலாம் ஜென்ரலாக. அது சொத்துக்கு தவிர மற்றது வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐடியா அந்த மாதிரி. இவங்க வந்துட்டு எப்பவுமே அந்த விஷயத்தை மாற்ற முடியாது. அதாவது ஒரு இடத்துல நீங்க நம்பிக்கை இல்லாமல் நடக்கீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீங்க நம்பிக்கை இல்லாமல் தான் நடப்பீங்க. இது வந்து எல்லா இடத்துல அதுதான் சொல்லுவாங்க. அவன் வந்து தொழிலில் வந்து நியாயமானவங்க. அவன் தொழில் இல்லை, அவன் எல்லாத்துலையும் நியாயமாக தான் நியாயமா இருக்க முடியும். இதுதான் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள். வெறும் தொழில மட்டும் நியாயமா இருந்து அப்படின்னு ஒன்று கிடையாது. தொழில் தர்மம் சொல்றது. இன்னொன்று வந்துட்டு அவன் வந்து பிசினஸ் எத்திக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிசினஸ் எத்திக்ஸ்னா பிசினஸ்க்குன்னு ஒரு எத்திக்ஸ் உண்டு, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஃபேமிலிக்கு தனி எத்திக்ஸ், பிசினஸ் தனி எத்திக்ஸ் அப்பெல்லாம் கிடையாது. உண்மையா இருக்கும், நல்லவனா இருக்கும், எங்க வேணாலும் நல்லவனா இருக்கும். போதும் நல்லவனா இருக்கணும், அவன் எல்லா இடத்துல நல்லா இருக்கும். பிசினஸ் பண்ணும்போது நல்லவனா தான் இருக்கணும், ஃபேமிலி கூட நல்லா தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லவனா தான் உண்மையாக தான் இருப்பான், கஸ்டமர் கூட அப்படி தான் இருப்பான். இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நல்லவனா இருக்கணும். அதுக்கடுத்து எல்லாமே தானா எல்லாமே வந்துடும். வந்து வாட் யூ டூ இன் ஒன் திங் யூ டூ இன் எவ்ரிதிங் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதாவது ஏதாவது நீங்க ஒரு விஷயத்துல எப்படி நடக்கீங்களோ அதை பொறுத்தா நீங்க எல்லா விஷயத்திலும் நடப்பீங்க. இது பெரிய பெரியவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள்ல இன்டர்வியூ எடுத்தா 3 நாள் 4 நாள் அவங்க கூடயே வச்சிருப்பாங்க. எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு. இப்போ வந்து ஒரு 2 இன்ஜினியர் வந்து வேலைக்கு போறாங்க. 2 பேரும் ஒரே கிளாஸ், ஒரே படிச்சு, ஒரே மார்க் கிட்டத்தட்ட. இன்டர்வியூ போயிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. சாப்பிட போட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் செலக்டர், இன்னொருத்தர் செலக்டர் இல்லை. இன்டர்வியூல அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லையா, எப்படி நம்மளை செலக்ட் பண்ணல, அவனும் ஒரே மாதிரி தானே கேட்கும்போது, நீங்க அந்த வெயிட்டர் வரும்போது நீ அவங்கள்ட்ட மதிப்பா நடந்துக்கல, வெயிட்டருக்கு தேங்க்யூ சொல்லல, வெயிட்டர்கிட்ட வந்து மரியாதை நடந்துக்கல, நீ நீ இந்த வெயிட்டருக்கு நீ மரியாதையா நடக்கல அப்படின்னா நீ என் கம்பெனில எல்லாரும் கூட இப்படி தான் நடப்ப, ஒன்னும் கம்பெனில வச்சு சரிப்பட்டு வராது. ஸோ இவன் வேலை பார்க்கறதுக்கும் வெயிட்டர் கூட மதிப்பு கொடுக்குறது என்ன சம்மந்தம் இருக்கு? அது இதையும் கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. குடும்பத்துல எல்லாம் ஆட்டையை போட்டு அந்த பணத்தை வாங்கி பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறது அப்படி பண்ணுவாங்க. ஆனா அந்த புள்ளியில அதையே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா புள்ளியில இவரை ஆட்டையை போட்டுரும், ஆட்டையை போட்டு இவரை காலி பண்ணி ஆசிரமத்தை அனுப்பி வச்சிடும். அந்த மாதிரி நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தப்பா நடக்கும்போது அதை சுத்தி எல்லாமே தப்பா நடக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் யாருக்கு இருந்தா ஷேர் பண்ணலாம். ரியல் லைஃப்ல நம்ம என்ன பண்றோன்றத மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட பேசுற விதத்தை வச்சுதான் நம்ம ஜட்ஜ் பண்றாங்க. ஃபியூச்சர்ல இவங்க இதை தான் பண்றாங்க அப்படின்றது. ஸோ நம்மளும் பீப்புளை வந்து அந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்றதையும் நான் எடுத்துக்கிறேன் மாஸ்டர். ஒரு விஷயத்துல அவங்க வந்து தெளிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்தையும் தெளிவு பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் வந்து தகராறு இருக்கலாம், ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க. அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்தவங்க சொல்றத பொறுமையை கேட்கணும். அந்த ஒரு விஷயங்கள். அடுத்து எதனா ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையை அவங்க சொல்றாங்கன்னா அந்த தேங்க்ஸ் சொல்ற விஷயங்கள், அந்த தேங்க்ஸ் சொல்ற விஷயம் சொன்ன அப்புறமா அவங்க நீங்க என்ன பண்றீங்க, எந்த ஒரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யார்கிட்டையும் கேட்டதில்லை. அந்த ஒரு விஷயமே வந்து பார்க்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு இதா இருக்குன்னு சொல்றேன். சின்னதா பேசுறது கூட அவ்வளவு பெரிய மரியாதையா மாறுற விஷயம். அதனால அவங்க யாரு என்னதுன்னு கேட்க கூட ரெடியா இருந்தாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா நான் சிக்னல்ல இருக்கேன் அப்படின்னு. நான் பார்ப்பேன், இங்கே தான் உட்காந்து சிக்னல்ல இருக்கிற இப்படிதான் நிறைய பேர் போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது என்னதுன்னா அந்த ஆள் மேல நம்பிக்கை போயிடும், நமக்கு போயிடும். நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கலாம், அவர் வேற ஆளுக்கு தான் சொல்லுவாரு. வேற ஆளு சொல்லும் போது என்னன்னா அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்போ சரி இவங்களோட பழகிறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சு சொல்ல மாட்டோம். மைண்ட்ல கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒருத்தர் கூட எப்படி நடக்காங்களோ அவன் எல்லாரும் கூட நடப்பாங்க. இது வரை ஒரு எக்ஸாம்பிள் இருக்காது. வீட்டுல இருந்துகிட்டே நான் சிக்னல்ல இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஏதோ ஒரு போன்ல பேசுவாங்களா, ஆமா நான் சிங்கப்பூர் நாளைக்கு மலேசியா போறேன், அப்புறம் லண்டன் போயிட்டு நான் வந்து அப்புறம் வரேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு இவரு சொல்லாரு. அப்புறம் அந்த போன் கடை கடை சொல்லு, நானே மலேசியால தானே கடை வச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாரும் ஏமாத்தும் போது அவங்க மேல நமக்கு நம்பிக்கை வராது. இப்ப நம்ம அப்ளைன்லாம் வந்து நான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு கார் வாங்கியிருக்கேன், இவ்வளவு சொத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்க அவரு கூட டிராவல் பண்ணும்போது பார்க்கும்போது தெரியும், ஆனா பாவி இது மாமனார் சொத்து, இவர் வேற சம்பாத்தியத்துல வாங்கின சொத்து, ஆனா நெட்டு மகன்ல வாங்கன்னு சொல்லி போய் இருக்காரு அப்படின்னா முடிஞ்ச பட்சா மரியாதை. அப்ப இந்த இடத்துல ஏமாத்தினவரு அப்ப நம்மகிட்ட எங்கெங்கெல்லாம் ஏமாத்திருப்பாரு, பொருள் கொடுக்கும்போது பணம் கொடுக்கும்போது எங்கெல்லாம் ஏமாத்திருப்பாருன்னு ஒரு மேல சந்தேகம் வர தெரியுமா? ஆமா, மாசம் 3 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் வாங்கன்னு இருப்பாரு, அவர் ஓட்ட பைக்ல இருப்பாரு. அந்த
எந்த டிஃபரன்ஸ் இல்லாம அதான் பண்ணாங்க. ஓகே, ராஜேஸ்வரி சொல்லுங்க. சார், அதாவது இப்போ இந்த வயசு வித்தியாசம் இல்லாம இப்போ ஒரு சின்னவங்க அது மாதிரினா கூட கூட அவங்க கிட்ட கூட வந்து நம்ம சில பேர் வந்து வித்தியாசம் இல்லாம தப்பா நடத்துறோம். அவங்களையும் வந்து நம்ம அதே அஹ், உண்மைன்னா எல்லா இடத்துலயும் அந்த உண்மை இருக்கும். ஸோ வீடா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், சமுதாயம் இருக்கட்டும், இல்லை சின்ன பசங்களா இருக்கட்டும். ஸோ அது அந்த விஷயம் சில பேர் வந்து அந்த வித்தியாசத்தை மெயின்டைன் பண்றாங்க. சின்ன பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்க முடியும், நிறைய ஆட்டிடியூட். அந்த விஷயத்த நான் வந்து பார்க்குறேன் சார். நன்றி சார். கண்டிப்பா. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒருத்தர் எப்படி நடந்தீங்க அதே மாதிரி இருக்கணும். சின்ன பிள்ளைங்களை மதிப்பு கொடுக்கும்போது ரொம்ப மரியாதை பேசுறவர். நிறைய பேர் வந்து அடுத்தவங்களை வந்து மதிப்பா மரியாதையா ரொம்ப ரெஸ்பெக்டா பேசும்போது இவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, இவங்க மேல ஒரு மரியாதை வரும். சார் எல்லாரும் எவ்வளவு மரியாதை பேசுறாரு, நம்ம யாரையாவது போய் நீ நான் அவன் இவன் பேசும்போது அவங்க வந்து அவங்கள மரியாதை எல்லாம் பேசல, இவங்களோட லெவல் என்ன அப்படின்னு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி கரெக்டா சொன்னீங்க. நீங்க என்ன பேசும்போது நமக்கு மரியாதை வரும், ரெஸ்பெக்ட் நிறைய இருக்கும். தட்ஸ் கிரேட். ஏஸ்மா, எனக்கு ஒன்னே ஒன்று விஷயம் வருது. ஜோஸ் கூட வந்து நான் வீடியோ பண்ணிட்டு இருப்பேன். அவன் கையால வச்சுட்டு 2 3 அப்படிம்பா. அப்ப நான் அந்த 10 விஷயம் நெட்ட மாட்டில அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். இவன் உடல பேசுவான். இவன் பேசும்போது நான் அமைதியா இருப்பேன். சரி ஓகேவா, நான் சொல்லட்டுமா அப்படி சொல்லுவேன். இப்படி நான் பேசும்போது நிறைய பேருக்கு வந்து என் ரெண்டு சொன்னாங்க, அது என்ன சார் சின்ன பையன்லாம் உடைய வச்சுட்டு நீங்க பேசும்போது நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணும்போது சின்ன பையன் இல்லாம நீங்க டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னா, நான் அவனை பிளாக் பண்ணி தூக்கிட்டேன். நீ ஓடுறாங்க, நீ இந்த சேனலுக்கு லைக் கிடையாது, நான் சொல்றது ஒன்றும் புரியல அப்படின்னு. மத்தவங்க சொல்றாங்க இவ்வளவுதான் அந்த பையன் சொல்றதையும் இவர் கேட்டுட்டு ரிப்ளை பண்ணாருன்னா அப்ப உண்மையில இவர் கேட்கறாரு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. அது நிறைய பேருக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு. பேசும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க, பேசி முடிச்சு பார்த்துருவாங்க. அது வீடியோ ஹோட்டல்ல இருந்தாங்க, எங்க இருந்தாலும் சரிதான். அது வித்தியாசமா இருக்கும். அந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டன்சினா எல்லா டைமும் சரியா பண்றது. ஒருத்தங்கிட்ட தப்பாவும் ஒருத்தங்கிட்ட சரியாகும், கொஞ்ச நாள் நல்லவனும் கொஞ்ச நாள் கெட்டவனும் இப்படி இருக்கும்போது நம்பிக்கை வருமா? இதுதான் நம்ம வந்து இந்த நம்பிக்கை ஆபரேஷன் பண்ணி உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா பண்றது, எல்லா நேரமும் சரியாவே முடிவெடுக்கிறது, எல்லா நேரமும் நம்பிக்கையாவே இருக்கிறது. ரெண்டாவது வந்து அவனோட கேரக்டர் போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டு வந்து நம்ம ட்ரஸ்ட் ஃபேக்டர் உருவாக்கும். அதே மாதிரி நம்மளோட கேரக்டரும் அது கூட வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். கான்ஃபிடன்ஸும் தைரியம் இல்லாத மக்கள் வந்து தப்பு பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, எதையும் வந்து அநியாயத்தை ஏற்று நின்று பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த அளவு ஒரு மனுஷன் நல்லவனும், எந்த அளவு ஒரு மனுஷன் எல்லா நேரமும் சரியாவே பண்ணிட்டு இருக்கணும், அந்த அளவு அவனுக்கு அந்த தைரியம் ரொம்ப முக்கியம். கான்ஃபிடன்ஸ் அந்த விஷயத்தை செய்யறது அவனுக்கு அதை விட ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ரொம்ப நல்லவன், எப்பவும் நல்லதான் முடிவெடுப்பான், நல்லதான் செய்வான், அவன் கேரக்டர் நல்ல கேரக்டர், மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவன்கிட்ட கான்ஃபிடன்ஸ் கிடையாது, தைரியம் கிடையாதுன்னா அவனை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சார், இந்த மிஸ்டேக் வந்து நான் டீம் முன்னாடியே பண்ணியிருக்கேங்க சார். என் டிஸ்ட்ரிபியூட்டரே இருப்பாங்க, இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் அங்க இருக்கிறேன், வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், என் லீடர் முன்னாடியே பேசுவேன். குறை சொல்றதையும் அப்படிதான். லீடரை பத்தி, மேல இருக்க லீடரை பத்தி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட சொல்லுவேன், டிஸ்ட்ரிபியூட்டரை பத்தி லீடர் கிட்ட, அந்த மாத்தி மாத்தி சொல்லலையே அந்த இது வந்து யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப மனதைரியம், ரொம்ப டேரிங் உங்களுக்கு. ஓகே கிரேட். இப்படி எல்லாம் சொல்றதுக்கு தைரியம், தனியாக தைரியம் வேணும். நம்ம அப்ளைனை பத்தி நம்ம டவுன்லைன் இருக்கும்போது குறை சொல்றது, அப்ப என்ன செய்வாங்க, நம்ம டவுன்லைன் நம்மளை பத்தி குறை சொல்லுவாங்க. அந்த விஷயமா இருக்கட்டும், அல்லது நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு சொல்ற போது இப்ப நம்ம கொண்டு போது அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு. எப்பவுமே இருக்கலாம். உண்மையை வந்து ரொம்ப கசக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல குடிக்கும் போது முடியாது, ஆனா சொல்லிடலாம், அப்புறம் நமக்கு வந்து டென்ஷன் இருக்காது. எம்எம்சில நான் அந்த விஷயத்த தான் வந்து பார்த்தேன். அந்த உண்மைய நேர்மையா நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது பின்னாடி அந்த இடத்துல சந்தேக தேடல் அப்படிங்கிறது இருக்காது. நம்ம ஒரு சந்தேகத்தோட உள்ள வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம், இவங்க கரெக்டா இருக்கிறாங்களா, எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ரியாலிட்டியா தான் இருப்போம். ஆனா எதிரில வர பர்சன் நம்மள சந்தேக கண்ணோட்டத்தோட பார்ப்பான். ஆனா நம்மளோட ஒரிஜினாலிட்டியே நான் இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லவே அது அவன் நம்ம சந்தேகப்பட்டதுல இருந்து நம்ம கரெக்டா வந்து பாஸ் ஆயிடுவோம். ஆனா அவன் நம்மள டெஸ்ட் பண்றாங்கிறது நம்மளுக்கே தெரியாது. சோ அது மாதிரி நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம எப்பயுமே காட்டிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலே அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் உண்மை வந்து கொஞ்சம் கசக்கதான் செய்யும். ஆனா நான் இப்படிதான், நீ என்ன சொன்னாலும் டீம்ல இப்படிதான் இருக்கும், இதுக்காக நம்ம எப்பயும் இறங்க மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி நம்ம அப்ளைன்ஸ் என்னவா இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம வந்து உண்மையா இல்ல பரவாயில்ல, அந்த நம்பிக்கையோட நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு கான்பிடன்ஸ் வரும். அந்த தப்பை நம்ம வந்து காட்டாம இல்ல உண்மையாலுமே நான் மனசார வந்து அப்ளைன் செய்யறதை ஏத்துக்கிறேன், அதை நம்ம வந்து அக்செப்டன்ஸோட சொல்லும் போது பரவாயில்ல இவங்க குறை சொல்லல அப்படிங்கிறது தெரியும். அப்ப நம்ம அந்த இடத்துல காரணம் சொல்லாம இருக்கிறத டவுன்லைன்ஸுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறப்ப நாம ரியலா தான் இருக்கிறோம். அவங்க நம்ம அந்த சைட்ல நம்மள டவுட்டே பட்டாலும் நாம உண்மையாதான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னும் எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நான் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் மாஸ்டர். ரொம்ப நம்மளுக்குள்ள எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே அதை சொல்ல வேண்டாமே, அது அவங்களுக்கு புரியும் போது கரெக்டா புரியும், நம்மளோட இதை நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ரொம்ப தீர்க்கமா நம்புறேன் மாஸ்டர். வேலிட் பாயிண்ட் வினேஸ்வரி. அண்ட் ஸ்பெஷலி வந்து மக்கள் நம்மளோட வந்து எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனா அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள சந்தேகப்பட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப நம்மளாம் பிராங்கா சொல்லுவாங்க, உங்களையும் நாங்க நிறைய இடத்துல சந்தேகப்பட்டு தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எப்பவுமே அந்த டெஸ்ட்ல இருப்போம், அதுக்கு நம்ம எப்ப நேச்சர் இருக்கும்போது அது கண்டு வரலாம். கிரேட்மா, தேங்க்யூ ஷேரிங். சார் எப்பவுமே வந்து உண்மையா தான் சொல்லணும் அப்படின்ற விஷயம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து உண்மையா டீம் கிட்ட சொல்றோம் அப்படின்னா அது உண்மையா பொய்யான்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா போக போக அது வந்து தெரிய வந்துடும்.
அப்போ வந்து ஃபியூச்சர் நம்ம சொன்னது பொய்யா இருந்தா நம்ம மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் போயிடும். உண்மையா இருந்தோம்னா நம்பிக்கை வந்து அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ எப்பவுமே உண்மையா தான் நம்ம சொல்லணும்ன்ற விஷயம் பாருங்க. ஆமா. இன்னும் ரெண்டாவது வந்து உண்மையை சொல்றதுக்கும் வந்து தைரியம் வேணும். ரெண்டு, நமக்கு தைரியம் வேணும். நம்ம உண்மையை சொன்னா கேட்கறதுக்கு ஏத்தால அவங்களுக்கு தைரியம் வேணும். நெஞ்சு வெடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாங்கன்னா ஒன்றும் முடியாது. ஸோ உண்மையை சொல்லும்போது இந்த ரெண்டு விஷயம் பார்க்கணும். அவங்களுக்கு தைரியம் இருக்கா, ரெண்டாவது நமக்கு சொல்ற தைரியம் இருக்கா. நான் உண்மையை கேட்க ரெடி, ஆனா ஏத்தளவு உண்மையை சொல்ல ரெடியா இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம உண்மையை சொல்ல முடியும். ஸோ மொட்டையா வந்து உண்மையை சொல்ல போய் சொன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு கேட்கிற தைரியம் தான் உண்மையை சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க உண்மையை சொல்ல ரெடி, ஆனா நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அங்க பெரிய பிரச்சனை வந்துட்டு வேற லெவலில் போயிடும். அவங்களுக்கு கேட்கிற தைரியம் கிடையாது, அந்த பிரச்சனை சரி பண்ற தைரியம் கிடையாது. அவங்களுக்கும் நம்ம உண்மையை சொல்லணும் தேவை கிடையாது. இப்போ நம்மளுடைய ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இப்போ நம்ம பண்றோம் சொல்றோம் அப்படின்னாக்க பீப்புள் வந்து நம்மளுடைய கேரக்டரையும் ஆட்டிடியூடையும் வந்து அப்சர்வேஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம மேல அந்த கான்ஃபிடென்ட் வந்தாதான் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் வந்து பார்க்குறேன். இது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா அவங்க பொருள் வந்து என்னமா தரமா இருந்தாலும் அதை சொல்ற ஆள் வந்து கரெக்டா இருக்காங்களா இல்லையாங்கிற விஷயத்த அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. இதை நான் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துட்டு. நன்றி சார். 100% உண்மை. நம்ம என்ன கம்பெனியா இருக்கட்டும், நம்ம என்ன ப்ராடக்டா மக்கள் நம்மள பார்ப்பாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்களோட டீல் பண்ணாமா வேண்டாமா, இவங்களை நம்பி போலாமா அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட். முன்ன பண்ண பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு பெரிய விஷயத்த பண்ணுவாங்க. நம்ம பெரிய விஷயம் பண்ணும்போது என்னன்னா அவங்களா திடீர்னு ஒரு ஏற்கத்தக்க நம்பிக்கை வரும். இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குறது. இப்போ உங்க வீடியோ வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்க போய் தான் நாங்களாம் உள்ள வந்துட்டோம். இந்த வாய்ப்பு இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குற விஷயம். அப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கேரளா போகும்போது சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. அந்த ஒரு விஷயம். அப்புறம் இப்போ ராஜேஸ்வரன் சொன்ன மாதிரி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம பேசும்போது நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் டோனு அதிர்ற மாதிரி பேசும்போது அவங்க வந்து அப்படியே பார்ப்பாங்க, உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு நம்புவாங்க. அந்த நம்பிக்கை தான் அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது. மற்றவங்க நம்ம கொடுக்கறது, நம்ம மற்றவங்க கொடுக்கறது. இந்த விஷயம் எஸ், இது அறிவன் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம எல்லாரும் சந்தேகத்தெல்லாம் பார்ப்போம், யார் ஹெல்ப் பண்ணாலும் சந்தேகம் பார்ப்போம். கரெக்டாக கடைசியில் அவர் வந்து உண்மையில மனசார ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள். கடைசி வரைக்கும் அவர் எதுவுமே பர்சனலாக எதிர்பார்க்கல. ஆனால் முடிச்சு அந்த கிளம்புற வரைக்கும் அவர் மேலே சந்தேகம் இருந்துட்டு இருந்துச்சு. என்னடா காரணமே இல்லாமல் ரொம்ப வந்து ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படி பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிம்மதியாட்டி இவரை நம்ம இது செய்யலாம், இவர் எது எதிர்பார்க்காம நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் கேரளா அழைப்பி போனால் அவருக்கு தான் கால். அவர் என்ன ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம பண்ணுவார். அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். லீடர் வந்து நல்லவர், வல்லவர், நேர்மையானவர் அப்படிங்கிறதுனால மக்கள் நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. அது கூட ஸ்கில்ஸ் இருக்கணும் சார். ஸ்கில்ஸ் இருக்கணும். ஓகே, வேற இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப் லெசன் 14 லெசன் படிச்சுட்டு இருக்கோம். அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அவங்க கிட்ட இருப்போம். ஓகே, சொல்ற விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம அவங்க கூட ஃபாலோ பண்ணுவோம். யாராவது சொல்லுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. யாராவது சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுடைய நலன்ல வந்து நம்ம உண்மையா இருக்கோமா அப்படிங்கிற விஷயம். ஓகே, அவங்க நலனுக்காக நம்ம உண்மையா இருக்கோமா அந்த விஷயமும். ஓகே, அவங்க சொல்றதான் செய்யறாங்களா, அவங்க சொல்றதான் செய்யறாங்களா, அது மக்கள் பார்ப்பாங்க, அப்பதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அறிவுலகன். அவங்க செய்ய முடியாத விஷயத்த நம்ம வந்து செஞ்சு முடிக்கணும், அவங்களோட அதிரடியா முடிக்கணும். அதான் நம்மளை பற்றி நம்பிக்கை. அவங்க செய்ய முடியாத விஷயத்தையும் நம்ம செய்யணும், அப்பவும் அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை வரும். ஓகே, வெங்கடேஷன் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சார். நம்ம தெரிஞ்ச விஷயம் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. எஸ், நமக்கு தெரிஞ்சதை நம்ம டவுன்லைனுக்கு சொல்லி தரணும். கட்டையை கைமாத்துற இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாலும் மக்கள் நம்ம கூட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி சொல்லாங்க நதியா. கன்சிஸ்டன்சின்னு அவங்க நிறைய வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கிறாங்களான்னு பாப்பாங்க சார். லீடர்ஷிப் வந்து அதான் மெயினா பாப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டேன், எவ்வளவு பதில் வந்திருக்கு. ஓகே, லீடர்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் இருக்கானே செக் பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் செக் பண்ணுவாங்க. மாலதி எழுதியிருக்காங்க, லீடர்ஸ் கிரியேட் பண்ற லீடரா இருந்தா மக்கள் நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. இது எம்எம்ஜில லீடர்ஷிப் படிக்கிறவங்களுக்கு இது என்னன்னு புரியும். லீடர் கிரியேட் பண்ண லீடர் இருக்காங்க, ஃபாலோஸ் கிரியேட் பண்ண லீடர் இருக்காங்க. லீடர்ஸ் கிரியேட் பண்ண லீடர் எப்படி இருப்பாங்க, ஃபாலோஸ் கிரியேட் பண்ண லீடர் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கோம் உடனே. ஆனா அது வரலையமா, நான் என்ன நினைக்கிறேன் அது வரலையே. வேற யாராவது புதுசா ட்ரை பண்ணுங்களேன் சார். சொல்லலாமா சார்? சொல்லுங்க. லீடர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம் சார். அதாவது அப்டேட்ல இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்ககிட்ட நம்ம போய் பழகணும், பேசணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கணும். அவங்ககிட்ட கரெக்டா லீடர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கணும் சார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். படிச்சு இருந்த லீடர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க ப்ரோ. போல்டா இருக்கணும். கண்டிப்பா இவங்க கூட பண்ணா நமக்கும் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா கூட இவங்க கூட பண்ணோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். ஓகே, ஓகே, கிரேட். வினதா, கோபி சொல்லுங்க. சார், சோகமா இருக்கும்போது டல்லா இருக்கிறதும், சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதும், அந்த மாதிரி இல்லாம ஒரே மாதிரியா எந்த நினைக்கும் அப்படி இருக்கிறவங்க. பாயிண்ட். ஒரு லீடர் வந்து லீடரை பொதுவாக எல்லாரும் எப்போ ஒத்து கவனிப்பாங்க தெரியுமா, அவருக்குன்னு எதுவும் பிரச்சனை வரும்போது அவர் எப்படி டீல் பண்றாரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ செமையான பாயிண்ட். ஸோ பிரச்சனை வரும்போது நிற்கிறதும், சந்தோஷம் வரும்போது துள்ளுறதும், அந்த சட்டைக்கிட்டே கழட்டி போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுவேன். அவன் பெரிய லீடரா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சந்தோஷம் கூட அவங்களால தாங்க முடியல, இந்த வெற்றியை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். அதை வந்துட்டா எங்கேயாவது முக்கிலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாராவது இப்படி சொல்ற லீடரை யாராவது ஃபாலோ பண்ணுவாங்களா? ஸோ
சுகமான நேரத்துல சோர்ந்து போறதும், அந்த நேரத்துல ரொம்ப துளுறதும், இந்த மாதிரி லீடர் பண்ண மாட்டாங்க. So முதல்ல யாரை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தான் பருவம் பார்க்கணும். நல்லது கெட்டது சேர்த்து சொல்லணும். நிறைய பேர் வந்து ஆஹ், கெட்டது யாராவது வந்து நம்ம தப்பா சொல்லணும் அப்படிங்க வெறும் கெட்டது மட்டும் சொல்லுவாங்க. அப்பவே தெரிஞ்ச பிறகு என்ன வெறும் கெட்டது மட்டும் சொல்லுவாங்க. நல்லது கெட்டது சொல்லும்போது தான் மக்கள் எடுத்துக்கிறாங்க. சூப்பர் பாயிண்ட். சார் உங்க பாஷையில சொல்லணும்னா இறங்கி அடிக்கணும் சார். அந்த மாதிரி இருந்தா அதுல கரெக்டான லீடர்ஷிப்னு தோணும் சார். இறங்கி அடிக்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, அனிஷா சொல்லுங்க. சார் இது கோபி சொன்ன அந்த பாயிண்ட்ல லீடர் வந்து எப்போதும் வந்து இந்த மாதிரி ஏதாவது சேடா இருக்கும்போது அந்த விஷயத்த வந்து நம்ம டவுன்லைன்ஸ் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து சார்கிட்ட சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபேமிலி பிரச்சனை அந்த மாதிரி இதெல்லாம் போய் அழுகும்போது சார் சொல்லுவாங்க, இப்போ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி நான் அழுதுட்டு இருப்பீங்களா அப்படின்னு நம்மள திரும்ப ஒரு தடவை கேள்வி கேட்பாங்க. அப்போ தோணும் அடக்கடவுளே நம்ம இப்படி அழுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அதை மூவ் ஆன் பண்ணி போறதுக்கும் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அந்த விஷயங்கள் அந்த லீடர் வந்து கத்துக் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்னோட பாயிண்ட்ல சார், அந்த லீடர் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு தன்னோட டவுன்லைனையும் கூட்டிட்டு போற ஒரு ஆளா இருக்கணும். அவர் என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அந்த லீடர் போகணும் அப்படின்னு. சூப்பர் பாயிண்ட். ரியலி சூப்பர் பாயிண்ட். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அழுதுட்டு பிரச்சனை, உலகத்துல எந்த பிரச்சனையுமே பெரிய பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் டைலாக், உலகத்துல எந்த பிரச்சனையுமே பெரிய பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் டைலாக் அதான். அப்படிதான் நம்ம பிசினஸையும் அந்த பிரச்சனையை பார்க்கணும். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழுதுட்டு வந்தாங்கன்னா, பிரச்சனை வந்தாங்கன்னா, இதை தூக்கி அடிங்க, அதை தூக்கி அடிங்க, நேற்று ஒரு பிரச்சனை, போலீஸ் போவா, கேஸ் போட்டு பார்த்துக்கூட ஜெயியே நான் இருக்கேன் அப்படி அந்த மாதிரி அவங்களை இறங்கி அடிக்கிறது. ஆனா என் கோச்சஸ் வந்து எங்கேயாவது அழுதுட்டாங்க, என் கோச்சஸ் டென்ஷனா இருக்காங்க, எம்எம்ஜி கோச்சஸ் டென்ஷனா இருக்காங்க, அழுது இருக்காங்க, எனக்கு பயம் வந்துடும். எனக்கு அவங்கள பத்தி பயம் வராது. ஆனா பாவியா, இவனை நம்பி இவங்களை நம்பி என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நிலைமை என்ன, இவங்க இப்படி அழுதுட்டு இருந்தா என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி காப்பாற்ற போறாங்க, எனக்கு பயம் அங்கதான் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் எழுத எனக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா இவங்களை பண்ண எனக்கு பயம் வந்துடும். ஸோ ரொம்ப கரெக்டான பாயிண்ட். கோச்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கோச்சஸ்ங்கிறது ஒரு பக்கம், நீங்க லீடரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா உங்க டீம் எல்லாம் பயப்படுவாங்க. லீடர்ன்றவரை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த சுச்சுவேஷன் என்னடா இந்த நிலைமையிலும் இவர் இப்படி பண்றாரு அப்படின்றது. அது மாதிரி நம்ம ஏதாவது டவுட்ஸ் கேட்போம், அதுக்கு உங்கள்ட்ட இருந்து வர ஆன்சர் எல்லாம் பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கும். சரி, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கலையே. அது லீடர்ன்றவருக்கும் ஒரு ஸ்டெப் மேலேயே இருப்பாங்க, இன்னும் பல ஸ்டெப் மேல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் எந்த பாத்து எங்க போகுது அப்படின்றது. அந்த விஷயமா சார். சூப்பர் பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். லீடர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்கள வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கணும். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். கல்யாணம் முடிக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி லவ்வரை இம்ப்ரெஸ் பண்றது வேற, அப்படி பண்ணுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புருஷன் போட்டு பண்ணாங்க. அந்த இல்லாம எப்பவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம குழந்தைய இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்றதை விட அவங்களுக்கு வந்து அந்த லவ் கேரிங்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கணும். அது சூப்பரான பாயிண்ட்ஸ். கிரேட். நம்ம லீடரா இருக்கோம்னா நம்ம டவுன்லைன்ஸ் வந்து நம்மளோட மேல போகும்போது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வேற லெவல் பாயிண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு புஷ்னு வரும். நம்ம லீடர்ஸ் யாரும் மேல போயிட்டாங்க, நம்ம டவுன்லைன் யாரும் மேல போயிட்டாங்கன்னா கடுப்பா இருக்கும். நீ எங்க வேணாலும் போடா, நீ ஏன் பிள்ளை தான், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நாளைக்கு எங்க இருந்தாலும் ஏன்ட்ட பிடிச்சிருந்து சொல்லுவாங்க, நீ மறந்துக்கா, நீ தப்பா சொல்லு, ஆனா என்னைக்குனாலும் நீ ஏன் பிள்ளை தான். அப்படி சூப்பர் பாயிண்ட். லீடர்ஸ் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. சொசைட்டிக்கு அவ்வளவு ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து அந்த லீடர்ஸ் கிட்ட தைரியமா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியில யாராவது கேட்டா காது துப்பிட்டு போயிருவாங்க. லீடர்ஸ் ஜட்ஜ் பண்ணாம உட்காந்து அதை பொறுமையா கேட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப வேலிட் பாயிண்ட். லீடர்ஸ் வந்து சொசைட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம் தாண்டி வித்தியாசமான ஒரு கிடப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன கேஸ் ஒருத்தங்க வந்தாங்க, சார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாத, கல்யாணம் பண்ண அவனுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு நாங்கள் சொல்றாங்க. சார் பரவாயில்ல, நீங்க குழந்தை பெற்றுக்காங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காங்க அப்படின்னா. அதே மாதிரி அவங்க முதல்ல குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. இது எங்கேயாவது போய் லீடர்ஸ் போய் வெளியே சொல்ல முடியுமா கேட்க தெரியல. அது மட்டும் இல்லாம நீ குழந்தை பத்துக்கா, அதுக்கப்புறம் உள்ளதை பார்த்து பார்ப்போம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல. அந்த மாதிரி சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம யாரு இதெல்லாம் சொசைட்டில யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா, சொல்ல முடியுமா? புருஷன் பிரச்சனை தூக்கி குப்பையில போடு, நீ விடுத்தாய், அவனை வச்சுலாம் வாழ்ந்த விட நீ சும்மா இருந்து போலாம் அப்படின்னு. ஏய், எதை சொன்னாலும் சரி, கண்ணனாலும் கல்வன், புண்ணானாலும் புருஷன் கொடி இருக்குன்னு சொல்ல டைலாக் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி சொசைட்டிய விஷயத்தை தாண்டி நடக்கிற விஷயம். எனக்கு ஒரு விஷயம் தான் இப்போ தூக்கி ஏற்பட்டுச்சு. மதுரையில தங்கச்சி சாந்தி எனக்கு இந்த அப்ஜெக்ஷன்லி புக் எழுதுனது அவங்க தான். புருஷன் முன்னாடி சண்டையில வந்து அப்படிலாம் இல்லாமா, புருஷன் விட்டு வரக்கூடாது, ஒரு பிள்ளைலாம் இருக்கலாம் அங்கே இருந்து சொன்ன ஒரே காரணத்துக்கு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு எடுத்த முடிவு, எத்தனை உயிர் போனாலும் சரி, எவன் போனாலும் சரிடா, நீங்க உயிரோடு இருங்க, சொசைட்டி அப்படி குப்பையில போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு. லீடர்ஸ் வந்து பிசினஸ் தாண்டி அவங்க கேரிங்கா இருக்கணும், அந்த ஃபேமிலி பாண்டிங்கோட இருக்கணும், அவங்கள எல்லா வகையிலையும் விசாரிக்கிறவங்களா இருக்கணும். கிரேட்மா, ஃபென்டாஸ்டிக் ரூபன். ஸோ அதை தாண்டி அவங்க ஃபேமிலி கூட கனெக்ஷனாக இருக்கிற லீடர்ஸாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ வேலிடான பாயிண்ட். இங்க வந்து லீடர்ஷிப் எம்எம்ஜி சொல்லிக் கொடுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து நீங்களாம் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப பயங்கரமான பாயிண்ட்ஸ். அது ரியலா ரசிச்சு எம்எம்ஜி ட்ரைனிங் சிஸ்டம் மாஸ்டர் மைண்ட் குரூப்ங்கிறதுக்கு இது பெரிய எக்ஸாம்பிள். நான் 2 பாயிண்ட் தான் கேட்டேன், ஆனா நீங்க 10 பாயிண்ட் சொன்னீங்க. சார் நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லியிருந்தா 2 பாயிண்ட் மட்டும் கேட்டுட்டு நீங்க போயிருப்பீங்க. இப்போ நீங்க 10 பாயிண்ட் சொன்னோட நம்ம எல்லாரும் 10 பாயிண்ட் கேட்டுட்டோம். 10 பேருக்கும் 10 பாயிண்ட். பெரிய லேர்னிங். திஸ் இஸ் கால்ட் எம்எம்ஜி மாஸ்டர் மைண்ட் குரூப். எல்லாரும் சேர்ந்து படிக்கிற ஒரு விஷயம் தான். அது இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. நம்பர் 1 நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் சொல்லிடுறேன். பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த பொண்ணு உங்களை ரொம்ப லவ் பண்ணுது, உங்களை ரொம்ப உயிரா இருக்கு,
உங்களுக்கா உயிரை கொடுக்க ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டிடாதீங்க. பையன் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்றாரு, ரொம்ப உண்மையா இருக்காரு, ரொம்ப நேர்மையா இருக்காரு, அது மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிடுறீங்க. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க, அவரை சுத்தி ஒரு கூட்டம் எப்படி இருக்கு, மக்கள் அவர் எப்படி பார்க்காங்க, அவர் மக்கள் எப்படி பார்க்காங்க அப்படின்னு எல்லாம் சேர்த்து பாருங்க. ஏன்னா அவர் ஒருத்தட்ட மட்டும் இருக்க முடியாது, எல்லாரும் கூட எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்பதான் கல்யாணம் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான். லீடர் வந்து நல்ல என்ன சொல்லுவாங்க, நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு, நல்ல குணம் இருக்கு, நல்ல டேலண்ட் இருக்கு, நிறைய பேரை கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க, நிறைய திறமை இருக்கு, மக்களை பத்தி கேர் எடுத்துக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனா லீடரை ஃபாலோ பண்றதுக்கு மக்கள் வந்து அவங்ககிட்ட டேரிங் இருக்கான்னு பார்ப்பாங்க, அவங்ககிட்ட கான்பிடன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, அவங்ககிட்ட கரேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. எங்கேயாவது பிரச்சனை வந்து நிப்பானா முன்னாடி, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. கேரிங் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் பயந்து பின்னாடி போயிட்டாங்க, நிக்க மாட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுக்காது. போலீஸ் யார் பண்ணா, நான் இல்ல சார், அவன் தான் பண்ணா சார், அவன் பண்ணா சார், இப்படி சொல்ற விட்டு ஏய் நான் பண்ணடா, நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ற தைரியம் யாருக்கு இருக்கா, அவங்க தான் முன்னாடி வருவாங்க. அவங்க தான் ரியல் லீடர். பிரச்சனை வரும்போது கையை காலை காட்டிட்டு கைகளை விட்டுட்டு போற வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் தாண்டி வினோதா சொன்னாங்க அந்த பாயிண்ட், இன்னும் நிறைய சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் டேரிங் வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும். இது ரெண்டு முக்கியம். அதுக்கு பின்னாடி எல்லாமே வேணும். வெறும் முட்டாதமா டேரிங் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது கூட கான்ஃபிடன்ஸ் வேணும். ஸோ குட் கான்ஃபிடன்ஸ், கரேஜ் தான் லீடருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். டேரிங். நான் இப்போ சொல்ல இங்க வரைக்கும் வந்த ஒரு விஷயம் வந்து வெறும் கான்ஃபிடன்ஸ் தான், தைரியம். அது எதுனாலும் இறங்கி பார்ப்போம். நான் நிறைய சட்டத்தை உடைச்சிருக்கேன், ரூல்ஸை உடைச்சிருக்கேன், சொசைட்டி ரூல்ஸ் உடைச்சிருக்கேன், எல்லாத்தையும் உடைச்சிருக்கேன். நீங்க ஏதாவது உடச்சி தைரியம் வரும்போது மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்க பின்னாடி இருப்பாங்க. அப்புறம் சார் நீங்களா இருக்குங்க தைரியத்தில், நான் இருக்க தைரியத்தில் கிடையாது, சீக்கிரமா நீங்களே உங்க தைரியத்தை வளர்த்து விடணும், நம்ம எல்லாம் இருப்ப முடியாது அப்படிங்கிறத உண்மையை, நிதர்சன உண்மையை. இப்ப சொன்னாங்களா லீடர்ஸ் கிரியேட் பண்ண லீடர். நீங்க உங்க டீம்ல இன்னும் நிறைய லெசன் நம்ம படிப்போம். உங்க டீம்ல எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் நான் உங்களை பாத்துக்கிட்டது என்ன, நானே உன் கருத்தனும் ஜீவனமாக இருக்கிறேன், கோபப்படாதீங்க, அடிக்க வராதீங்க, நம்ம அந்த லைன்ல கிடையாது. நான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்தி உன் குடும்பத்தை எல்லாத்தையும் நல்லா காப்பாத்தி. இது மகா பொய். குடும்பம் ஒரு நாள் போயிடும், பிள்ளை ஒரு நாள் போயிடும், சொத்து ஒரு நாள் போயிடும், நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம். யாரையும் கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியாது. கொஞ்ச நாள் தள்ளி போட்டு வாழ்ந்துக்கலாமே தவிர அந்த மாதிரி ஒரு பச்சையான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். எது பெட்டரான விஷயம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ளவங்களும் நம்ம டீம் மெம்பர்ஸும் நம்ம எல்லாரையும் அவங்கள சொந்தமா நின்று சமாளிக்க வைக்க தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். அதுதான் லீடர்ஸ் கிரியேட் பண்ண லீடர். அதெல்லாம் நம்ம லெசன்ல பார்ப்போம். செஷன் என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன டேக்அவே, என்ன இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க, என்ன இதை ஃபாலோ பண்ண போறீங்க? லீடர்ஷிப்க்கு கரேஜ் ரொம்ப முக்கியம், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை எடுத்துக்கிறேன் சார். ஒரு லீடர் என்ன பண்ணுவாருன்னா சொல்ற ஆளா இருக்க மாட்டாரு, அதை பண்ணி காட்டுவாரு, அவங்களையும் பண்ண வைப்பாரு சார். தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக் மேம், சூப்பர். திருநெல்வேலி நான் இங்க இருக்க பாம்பே டு கன்னியாகுமரி பைக்ல போனப்போ செந்தில் வந்து எனக்கு போட்டோலாம் கொடுத்து அந்த திண்டுக்கல் இடத்துல காலையில இருந்து மத்தியானம் சாயங்காலம் வெயிட் பண்ணாங்க. எனக்கு அதான் ஞாபகம். தேங்க்யூ செந்தில். இன்னைக்கு கூட 6 மணிக்கே ஒர்க்குக்கு போலான்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஜூம் இருக்குன்னு தெரியும், 7 to 8 ஜூம் இருக்கு. ஆனா எப்படி போவேன்னு யோசிக்கவே இல்லை. மேடம் 6 மணிக்கு ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. பண்ணா சொன்ன டைமுக்கு போக மாட்டேன், ஆனா அந்த டைம்ல வந்து நான் போவேன். அந்த முடியும்னா தான் போகணும். சொல்ற வார்த்தைகள் வந்து கேர்ஃபுல்லா சொல்றேங்க சார். முடியாதான், ஆனா முடியற மாதிரியே சொல்லுவேன். நேத்திக்கு வரைக்கும் அதாங்க சார். நைட்டு கூட எங்க மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், 6 மணிக்கு ஒர்க்குக்கு போலாங்க மேடம், பாக்கலாம் நாளைக்கு, வாயில மட்டும்தான் சொல்ற அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருக்குது. ஆனா 10 மணிக்கு தான் போக முடியும், அந்த டைம்ல தான் ஒர்க் பார்க்க முடியும் அப்படின்னா கரெக்டா அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டா பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டேங்க சார். இது ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற மிஸ்டேக். அந்த இது வந்து இதுல புரியுதுங்க சார். இதை நீங்க சொல்லிட்டீங்களா, அதே ஒரு பெரிய விஷயம். சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்ன சின்ன வேலைக்கு. இப்ப நேரத்துல வந்து நான் வந்து நாளைக்கு போறேன் அப்படின்னா போயிடணும், அந்த மாதிரி. அப்படி டெய்லியும் தாங்க சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா அதுல நான் போயிருக்க மாட்டேன். 8 மணிக்கு கிளம்புறேன்னா 11 மணிக்கு தான் போவோம். அப்புறம் அந்த 11 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன தப்பு பண்றேன் உங்களுக்கு தெரியல, இதே நான் பெரிய சக்சஸா பாக்குறேன். இதை தெரிஞ்சு ஒரு நாள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சொன்னலாம், ஜோஸ் வந்து டியூஷன் போறான், அப்பா நான் வரும்போது நீ இருப்பியா அப்படின்னாரு. இருப்பேன், கண்டிப்பா இருப்பியா. அதுக்கப்புறம் நான் சொல்லல, ஒய்ஃப் சொல்ல, உங்க அப்பா ஒண்ணு சொன்னாருன்னா அவர் செய்வாரு, இருப்பேன்னு சொன்னா இருப்பேன். எனக்கு தூக்கி வரி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒய்ஃப்லாம் நம்ம மேல நம்பிக்கை கொண்டு லேஸ்பட்ட காரியம். அது எத்தனை வருஷமா சின்ன சின்ன விஷயத்த செஞ்சு பார்த்தா நம்ம மேல சொல்றதை செய்வாங்க அப்படின்னு. ரொம்ப சூப்பரான பாடமா. ஒரு லீடர் வந்து நம்ம என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா செய்யணும். வாக்கு வந்து தவறவே கூடாது. என்ன ஆனாலும் சரி அதுக்கு பின்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும். லீடர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாது, பிரச்சனைக்கு சொல்யூஷனா அவங்க வந்து இருக்கணும் அப்படிங்கறத எனக்கு பிரச்சனைங்கிறதே இல்லைங்கிறத இன்னைக்கு லெசன்ல நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம உண்மையை சொல்லும் போது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க வந்து அந்த மன வலிமை இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லணும். நீ உனக்கு பக்கம் வேணாது போடா, நான் சொல்லும் போது உனக்கு கேட்க முடியாது, நீ பக்கம் வேணாதுக்கு நான் சொல்றேன் போ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும் உண்மையை சொல்லும் போது. அந்த மாதிரி வரும்போது அதெல்லாம் ஷேர் பண்ண முடியும், இல்லைன்னா ஷேர் பண்ண முடியாது. ரைட் சார், ஒரு லீடர்னா வந்து கேரிங், கான்பிடென்ட் வேணும், கரேஜ் வேணும் அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கிறேன். சொன்னதை செய்யற மாதிரி இருக்கணும். அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எதையுமே கன்சிஸ்டன்டா பண்ணல. அதை இனிமே நான் மாத்திக்கணும்ன்றது நான் எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுது நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணலன்னு. கண்டிப்பா அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் ரிசல்ட் இருக்கும். இந்த லீடர்ஷிப் பாடம் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே சட்டம். இந்த சட்டத்தை யாரு மீறினாலும் சரி அறவலும், இந்த சட்டத்தை யாரு மீறினாலும் சரி தண்டிக்கப்படுவாங்க, இந்த சட்டத்தை யாரு மீறினாலும் சரி கதை கந்தலாயிரும்.
சொல்லிக் கொடுக்குறாரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், இது வந்து சட்டம். ஓகே, மக்கள் என்ன சொல்லலாம், இந்த சட்டம் எனக்கு தெரியாது சார், இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது செகண்ட் கிளாஸ் எனக்கு தெரியாது சார். சட்டத்துல இடமே கிடையாது. நீ தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாம பண்ணாலும் சரி சட்டம் உன்ன தண்டிக்கப்படும். எனக்கு தெரியாது சார், கொலை பண்ணா நம்மளுக்கு உள்ள போடணும்னு தெரியாது, நான் என் பிள்ளை நினைச்சேன், தப்பு பண்ணா அடிச்சா சேர்த்து போயிட்டான் சார், நீ உன் பிள்ளையா இருந்தாலும் சரி கொலை பண்ணா உனக்கு ஜெயில் தான். ரைட், இந்த சட்டம் எனக்கு தெரியாதனால, சட்டம் தெரியாதனால உங்களை எல்லாம் தப்பிக்க முடியாது. லீடர்ஷிப் இங்க வந்து இவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்கோம், நிறைய பேர் படிக்கல, லீடர்ஷிப் தெரியாது. அவங்க தப்பு பண்ணாலும் தண்டனை உண்டு. இதை படிச்சுட்டு தப்பு பண்ணாலும் தண்டனை உண்டு. அதை செஞ்சுட்டா மட்டும் தப்பிச்சிடும். ஸோ தண்டனை எல்லாருக்கும் உண்டு. லீடர்ஷிப் வந்து சட்டம். இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் சட்டம். இதெல்லாம் இருந்தா லீடர்ஷிப் நம்ம ஃபாலோ பண்ணா, இல்லைன்னா படிச்சாலும் சரி நமக்கு தண்டனை உண்டு. நான் 4 வருஷமா எம்எம்ஜில படிச்சுட்டு இருக்கேன், மௌன நீ ஃபாலோ பண்ணா உனக்கு தண்டனை உண்டு. நான் எம்எம்ஜியை நடத்திட்டு தான் இருக்கேன், மௌன நான் செய்யலைன்னா எனக்கு தண்டனை உண்டு. எல்லாருக்கும் தண்டனை உண்டு. தண்டனை யாரையும் வந்து குறை சொல்லக்கூடாது, நான் இதில் எடுத்துக்கிட்டேன் சார். அப்ளைனா இருந்தாலும் சரி, யாரையுமே வந்து குறை சொல்லக்கூடாது. அடுத்து எந்த ஒரு செயலையும் சொல்ற ஆளா இருக்கக்கூடாது, செய்யற ஆளா இருக்கணும். இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன் சார். கிரேட் கிரேட். எஸ், குறை சொல்லக்கூடாது. அது நம்ம டவுன்லைன் பண்ணாடி நம்ம அப்ளைனா குறை சொல்லக்கூடாது. வீட்டுல இருக்கும்போது போய் சொல்லக்கூடாது. மக்கள் நீங்க அங்க இருக்குங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். யார் கூட இருக்கும்போது நம்ம சொல்றோம், மக்கள் நம்ம அதை படிச்சு கொடுப்போம். எம்எம்ஜி கல்ச்சர் புக்கு பக்கம் 77, கல்ச்சர் நம்பர் 164. எம்எம்ஜிஎன்ஸ் யாரும் இந்த ஜென்ரலா சொல்ற 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படி ஜென்ரலா சும்மா சொல்ற டைமிங் சொல்ல மாட்டாங்க. எம்எம்ஜிஎன்ஸ் 2 மினிட்ஸ் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ்ல வரேன் அப்படின்னா 10 மினிட்ஸ்ல அப்படி அவங்க என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசுவாங்க. ஊர்ல சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி குறைஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு கிடையாது. இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல வரேன், 7 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. இது ஒண்ணு. 2வது, எங்கேயாவது நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படின்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கும் குழுமப்படுத்துறதுக்கும் சும்மா பொய் சொல்லி பக்கத்துல வந்துட்டோம்னு சொல்றதும் கிளம்பிட்டோம்னு சொல்றதும் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க எங்க வந்துகிட்டு இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்ஸாக்டா சொல்லுவாங்க. ஏமாத்துறதும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையா சொல்லுவாங்க. கிரேட்மா, இது செம்மையான பாயிண்ட். எல்லாரும் எம்எம்ஜி கல்ச்சர் அந்த பேஜ் புக் இருக்கவங்க எதாவது படிக்கலாம், இல்லைன்னா வாங்கி படிங்க. அது நான் 2 நிமிஷம் வந்துருந்தேன் அப்படிப்பாங்க. ஆனா 2 நிமிஷம் தாண்டி 5 நிமிஷம் தாண்டி 10 நிமிஷம் அட்லீஸ்ட் இந்த அறியாமையில சொல்றாங்க 2 நிமிஷம். நான் 2 நிமிஷம் பார்ப்பேன், உடனே திரும்ப கால் பண்ணுவேன். என்னப்பா 2 நிமிஷம்னா நான் உடனே 2 நிமிஷம் வரேன். அப்ப நீ சொல்லு, 10 நிமிஷம் சொல்லு, 7 நிமிஷம் சொல்லு. இங்க எம்எம்ஜில கம்யூனிகேஷன் எப்படி தெரியுமா? எத்தனை மணிக்கு சாப்பிட போலாம்? 7:48க்கு நம்ம சாப்பிடுவோம். 7:48க்கு டோர்ல இருப்பாங்க, 7:48க்கு கீழே இருப்பாங்க. இது நாங்க அப்படி பழகிட்டோம். சரி, நீங்களும் பிடிச்சிருந்தா பழகுங்க, இல்லட்டா அதே 2 நிமிஷம் சொல்லிட்டு 2 மணி நேரம் கழிச்சு போகலாம். அதே மாதிரி என்ன வந்துட்டு இருக்கேன் வீட்டுல இருந்தே கிளம்பிருக்க மாட்டான், டிராபிக்ல இருக்கா வந்துடுறேன் அப்படிமா. பொய் சொல்லுது மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு. நமக்கு உண்மையை சொல்லி பார்க்கும்போது இருக்கிற தைரியம் இருக்கு தெரியுமா, ஒரு தில்லு தென்னாட்டு வரும் தெரியுமா, அதெல்லாம் ட்ரை பண்ணப்பதான் தெரியும்.